இந்த தாத்தா வந்து சரக்கு வந்து போடுறதுக்காக டெய்லி கேட்பாரு. நான் முதல்லாம் வேணான்ருவேன். அப்புறம் நம்மனாலயும் மதுரைக்குள்ள போக முடியல. அதனால சரி எங்க இவர்கிட்டயே வாங்கிக்கிடுவோமே அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன். மிஞ்சி மிஞ்சி போனா அங்கேயும் எனக்கும் இதுக்கும் வந்து சரி. ரூ. 5 10 வித்தியாசம் தான் இருக்கும். அடக்கடவுளே. இந்த பச்சை லேஸ் கொடுங்க. சிம்பிளாக வந்து ஒரு தக்காளி குழம்பு தாங்க வச்சேன். உண்மையாக சொல்லணும்னா அந்த ஐயா வந்தார் இல்லையா சரக்கு கொடுக்கறதுக்கு, இங்கேருந்து மதுரைக்கு வந்து ரூ. 40 கொடுத்து போகணும். அப் அண்ட் டவுன் வந்து ஒரு ரூ. 100 இருந்தால் தான் போயிட்டு வர முடியும் பார்த்துக்கோங்க. அவர் வந்து நம்மக்கிட்ட போடுறப்போ அவருக்கும் ஒரு செலவுக்கு யூஸ்ஃபுல்லாகுது, நமக்கும் கடைக்கு வாங்கின மாதிரி ஆயிருது, அவங்களும் வியாபாரம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு குறைஞ்சது ரூ. 500 சரக்கு வாங்கி போட்டேன். அது வந்து என்னோடய சேவிங்ஸ் காசு இருந்ததுனால சரி ஓகே அந்த ரூ. 100 ஏன் ட்ராவலுக்கு கொடுத்து செலவழிப்பானே அப்படின்ட்டு நான் அதை வாங்கி போட்டேன். இந்த அண்ணா பார்த்துக்கோங்க, நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில் தான் வந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அண்ணாவுக்கு வந்து எந்திரிச்சு கொடுத்தேன். யோசிச்சாங்க அக்கா கொண்டாந்து தர முடியுமான்னு. ஏங்க இதுக்கெல்லாம் போய் சங்கடப்படுறீங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். நான் அப்புறம் ஈவினிங் பார்த்துக்கோங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு தாங்க வந்தேன். 2 குட்டி நாய் வந்து வெளியில் வந்துச்சு. எங்கள் வீட்டு கோல் பார்த்துக்கோங்க குட்டி போட்டு. இப்போ பாருங்களேன், சிவா தான் கொண்டு போய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க மாமனார் என்ன செய்யுதுன்னு பாருங்க, நாய்க்குட்டி எவ்வளவு அழகா ஜெட்டெல்லாம் போட்டு நாய்க்குட்டியும் தூக்கி பிள்ளை உள்ள போட்டேன். நான்லாம் அடிக்கடி சொல்லுவேன் எங்க கார்த்தியாட்ட, பேசாம நம்ம நாய்க்குட்டியா கூட இந்த வீட்டுக்கு வந்துருக்கலாம். அவ்வளவு சூப்பரா பாத்துக்கோங்க மெயின்டைன் பண்ணுவாரு எங்க மாமனார். எத்தனை நாளைக்கு தெரசாக்கா ஓடுறையே போனை தூக்குனாலே. தெரசாக்கா ஒரே ஓட்டம் தான் பார்த்துக்கோங்க. ஐயோ என்னை வீடியோ எடுக்கிறாளேன்னு. ஏன்னா என் வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இது கார்த்தியா வச்ச குழம்புங்க அப்படின்னு சொன்னேன். அவர் நம்பவே மாட்டேன்ட்டாரு. இல்லை எங்கள் அம்மா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஃபோனை போட்டு சொல்கிறேன் அப்படின்னே ஃபோனை போட்டு சொன்னேன். நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு. நிஜமாவே நேற்று வந்து சாம்பார் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எப்பயுமே வைக்கலாம். ஆனால் நேற்று என்னமோ அதிசயமாக பிள்ளைக்கு கைவண்ணம் களைகட்டுச்சுன்னு தான் சொல்லலாம். நல்லா இருந்துச்சு சாம்பார், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். இவர் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன்ட்டார் பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் தேன் வச்ச மாதிரி வரும்.